ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கலாமா? கனவு மெய்ப்பட செல்ஃப் க்ரோத் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இது வரமகாலட்சுமி கலசத்துக்கு ரெடி பண்ணி எல்லாம் அரிசியெல்லாம் போட்டு இது அம்மன் முகம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா கலசத்தில் பார்த்திங்கனாக்கா நம்ம காதோலை கருகுமணி, அதுக்கப்புறம் தாம்பூலம், அதாவது வளையல், கண்ணாடி எல்லாமே ஒரு செட் இருக்கும். அதை அரிசி பானையில் போட்டுட்டு அதுக்கு மேலே வைக்கிற சொம்பில் பார்த்திங்கன்னா தான் நான் தண்ணி, பன்னீர், அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், எலுமிச்சப்பழம் இது எல்லாமே போட்டு நம்ம கலசம் ரெடி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, முந்தின நாள் நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். நான் இந்த முறை ஒரு நாள் தான் வைக்கிறேன். ஏன்னா வெளியில் வேலைலாம் போயிட்டுருக்கு. அதனால் அதாவது டைல்ஸ் ஒட்டுற வேலைலாம் போயிட்டுருக்குன்றதுனால ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குதுன்னு காலையில் ஒரு நாள் மட்டும் பண்ணலாம், வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிவிட்டு இது வெள்ளிக்கிழமை காலையில் தான் பார்க்குறீங்க. 4:30க்கெல்லாம் எழுந்து ரெடி பண்ணி அம்மனை வீட்டுக்கு அழைச்சி நான் எல்லாம் ரெடி பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்போ பார்த்திங்கன்னா நான் யூஸ்வலாக ஒரு நாள் வச்சேனாக்கா காலையில், மத்தியானம், சாயங்காலம் 3 வேளை பூஜை கம்பல்சரி பண்ணுவேன். காலையில் வெறும் பாலும் பழங்கள், வாங்கி வச்ச பழங்கள் எல்லாம் வச்சு ஒரு சிம்பிள் பூஜை. ஆனால் காலையில் தான் பார்த்திங்கன்னா எல்லா கதைகள், மந்திரங்கள் எல்லாமே நம்மளுக்கு டைம் கிடைக்கும் அப்போ தான் சொல்கிறதுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் சமைக்கிறது, வீட்டுக்கு வரவங்க போகிறவங்க அவங்கள பார்க்குறதுக்கே டைம் இருக்கும். அதனால் காலையில் நிம்மதியாக 4:30க்கு எழுந்து குளிச்சுட்டு ஒரு 4:45 5 மணி போல் நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். பாடலாம் பாடுறது, கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்க தெரியும்னா படிக்கலாம், இல்லை போட்டுட்டு அதை காதில் கேட்கலாம். இது பார்வதி தேவியே இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முறை கைலாசத்தில் நம்ம சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொக்கட்டான் ஆடும்போது யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறதுக்காக சித்ரநேமி அப்படின்ற ஒரு ஆளை கூப்பிட்ருக்காங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, சிவன் மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தி. சிவன் தான் ஜெயிச்சாருன்னு போய் சொல்லிட்டார். இதனால் பார்வதி தேவிக்கு கோபம் சாபம் விட்டுடுறாங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா குஷ்டரோகம்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் நோயினால் அவஸ்தைப்படுற மாதிரி ஆயிடுது. அப்போ சிவபெருமான் கேட்குறாரு, இல்லை அவன் பாவம் என் மேலே இருக்கிற பக்தியில் தான் அப்படி பண்ணிட்டான். ஸோ அவனுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னும் போது பார்வதி தேவி அவர் எப்போ அவர் கண்ணால் வரலட்சுமி விரதத்தை எடுக்கிறத பார்க்குறாரோ அன்னிலேருந்து அவருக்கு இந்த வியாதி சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவகன்னிகைகள் பண்ணுறது சித்திரநேமி பார்க்குறதாவும் அவருக்கு அந்த தோல் நோய்கள் சரியாகிறதாவும் கதை இருக்குது. ஸோ இந்த மாதிரி கதைகளெல்லாம் படித்து பாடல்கள் எல்லாம் பாடி நம்ம பாலெல்லாம் வச்சுட்டு சிம்பிளாக பண்ணும்போது அது ஒரு திருப்திங்க. அது பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இது என்னோடய 16வது வருஷம். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுறது. சிம்பிளாக இருந்தாலும் நம்மளுக்கு மனசுக்கு தெரியும் இல்லையா, எவ்வளோ நிம்மதி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு அழகு. அது அவங்கள பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும், எழுந்து வரவே மனசு வராது. ஆனால் இப்போது சிலரெல்லாம் 1 வருஷம் 2 வருஷத்துக்குமே பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஐயோ பயமாக இருக்குது, இவ்வளோலாம் பண்ணணுமா அப்படின்ட்டு. மந்திரங்கள் சொல்கிறது, ஆழ்ந்த பக்தியோடு பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதை தான் நான் ரொம்ப விருப்பப்படுவேன். இது பார்த்திங்கனாக்கா நான் சமைச்சது தான். பட் வீடியோலாம் எடுக்க முடியல. ஏன்னா வெளியே வேலை செய்யும்போது டைல்ஸ் கட் பண்ணுறதுக்கு கரண்ட் எடுத்து ட்ரிப் ஆகி பவர் போய் அதனால் அந்த ஒரு சின்ன ஒரு இரிட்டேஷன்லாம் இருந்தது. அதனால் பெருசாக என்னால் சமைக்கிறத வீடியோ எடுக்க முடியல. சிம்பிளாக செஞ்சேன். ஒரு சாம்பார் சாதம், ஒரு தயிர் சாதம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், கோசம்பரின்னு சொல்லுவாங்க. எங்கள் பெங்களூரில், கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் அது. அதை செஞ்சுட்டு ஒரு சிகப்பு அவலில் சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு, போண்டா செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சு பூஜை பண்ணதாச்சு. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் நான் வீட்டிலே பண்ணியிருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அதாவது நம்ம உருண்டை, ரவை உருண்டை, கடலை உருண்டை, அதிரசம், முறுக்கு எல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாயங்காலம் வந்தவங்களுக்கெல்லாம் அழகாக நிம்மதியாக கொடுத்ததாச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க. பாட்டியம்மாவை பார்த்திங்க இல்லையா, அவங்க நானும் எல்லாமே சேர்ந்து பாடல் எல்லாம் பாடி ஒரு 1/2 அன் ஹவர் பாட்டெல்லாம் பாடினோம். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. பட் இதை மட்டும் நான் சின்னதாக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது நெக்ஸ்ட் டே நம்ம எடுக்கிறது தான் ஒரு சின்ன கஷ்டம். அவ்வளோலாம் அழகாக பார்த்து ரசித்து உங்களை திருப்பி எடுத்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எப்படி டம்ப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கனவு மெய்ப்பட செல்ஃப் க்ரோத் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.